ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2026 ஒரு இங்கிலீஷ் கிரைம் த்ரில்லர் படமாக வெளியான கிரைம் 101. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, படத்தில் நம்ம கதாநாயகனுடைய பேர் மைக் டேவிஸ். இவர் பேசிக்காக ஒரு திருடன். ஆனால் நம்மால் கொள்ளை அடிக்கிறதுலே ஒரு பேட்டர்ன் ஒன்று மெயின்டைன் பண்ணுவார். அதாவது துப்பாக்கியோடு தான் போவாப்பில், மிரட்டுவாப்பில், கொள்ளையடிக்க வேண்டியதெல்லாம் கொள்ளையடிச்சிருவாப்பில். ஆனாலும் கத்தியின்றி ரத்தமின்றி தான் அந்த சம்பவத்தை பண்ணுவார். ஏன்னா வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அதனால ஏதாவது உயிர் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் கிடைக்கிற தண்டனையே வேறு மாதிரி இருக்கும். அதனாலேயே நம்மால் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவார். ஆனால் அது பேர் லெவலில் தான் யூஸ் பண்ணுவாரே தவிர ஒரு தடவை கூட நம்மளால் சுட்டது கிடையாது. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரம். ஆனால் கொள்ளைகளை மட்டும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்துடுவாப்பில். இவர் இந்த கொள்ளை அடிக்கிறதுக்கு தேர்ந்தெடுக்கிற இடம் இருக்கு இல்லையா, US Route 101 அப்படின்னு சொல்லி ஒரு இடம். வரிசைக்கு இவர் நிகழ்த்தின எல்லா கொள்ளைகளும் அப்படியே ஆர்டர் படி அதே ரோட்டில் தான் இருக்கும். அந்த மாதிரி இடமா பார்த்தா வைப்பாப்பில். ஏன்னா அங்கே நீங்கள் கொள்ளையடிச்சிங்க அப்படின்னா கொள்ளை அடிக்கப்பட்ட இடத்துலேருந்து போலீஸுக்கு இன்ஃபர்மேஷன் போகும் இல்லையா, அவங்க நேரம் வந்து சேர்றதுக்குள்ளே அங்கேருந்து ஈஸியாக அப்ஸ்காண்ட் ஆகி எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சிடலாம். அந்த மாதிரி எல்லா வசதிகளையும் இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த ரூட் 101. இப்படி படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு வைர கடத்தல் ஒன்று நடக்குது. அந்த வைரத்தை எவன் கடத்திட்டு, ஆக்சுவலி 2 பேர் வர்றாங்க. அதில் ஒருத்தன் வைரத்தை கடைகள் வந்து வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பேரும் திடீர்னு இதில் யார் வைரத்தை கடத்திட்டு வந்தாங்களோ அவனுடைய பொட்டிலே துப்பாக்கியை வச்சு அந்த வைரத்தை உஷார் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோ. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, கூட இருந்தால் பாருங்க இன்னொருத்தன், அவன் திடீர்னு கதாநாயகனை சுட்டுறான். ஆனால் நல்ல வேலைக்கு இவர் மேலே படலை. ஆனாலும் ஆத்தாடியோ நம்மளாம் பேருக்கு தான் கண் எடுத்துகிட்டு போவோம், இவன் சுட்டே விட்டான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது நம்ம ஆளுக்கு. இப்படி இப்போ ஒரு கொள்ளையடிச்சு வந்தார் இல்லையா, இவர் அந்த வைரத்தை எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. அவர் போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்த விட்டு. போய் அதுக்கப்புறம் ஒரு சில சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இப்போ எந்த இடத்துல இருந்து அந்த வைரம் வந்து கடத்தி கொண்டு வரப்பட்டுச்சோ அந்த வைரத்துடைய மதிப்பு கிட்டத்தட்ட $3 மில்லியன். அதனால அந்த கடைக்காரன், நான் அந்த வைரத்தை இன்சூர் பண்ணி வச்சுருந்தேன், இப்போ அது வேற கொள்ளையடிக்கப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துட்றான். இப்போ தான் நீங்கள் இன்னொரு ஹீரோ அப்படின்னு கூட வச்சுக்கலாம் அவருடைய இன்ட்ரோ. அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் டிடெக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருடைய பேர் லோ லொபஸ்னிக். இவர் ஒரு நேர்மையான பட் புத்தி கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு டிடெக்டிவ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். இப்போ நம்மால் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எங்க வரிசைக்கு கொள்ளைகள் அரங்கேறின வண்ணம் இருக்குது, ஆளை பிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னா, இவங்க எல்லாம் ஒரு மாதிரி திங்க் பண்ணால் இவர் மட்டும் வேறு மாதிரி திங்க் பண்ணுறாப்புல. இங்கே பாருங்கள், கொள்ளை அடிக்கிறது ஒரே ஒரு ஆள் தான். அது 2 பேர் 4 பேர் குரூப் எல்லாம் கிடையாது, ஒரே ஒருத்தன் தான் அடிக்கிறான். அவனுடைய ஸ்டைலு, அவனுடைய புத்திசாலித்தனமே எங்கே இருக்குது அப்படின்னா, எங்கே கொள்ளை நடந்துச்சோ அந்த கிரைம் சீனுக்கு போனீங்கன்னா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைக்காது, ஒரு DNA கிடைக்காது, ஒரு எவிடன்ஸுமே கிடைக்காது. அவ்வளவு கிளியராக தான் பண்ணுற தப்பை ரொம்ப சரியாக பண்ணுறான் அவன். அவன் யாருன்னு நான் ஸ்கெட்ச் போட்டு பிடிக்கிறேன். அதுவும் அவன் கொள்ளையடிக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த கடைகள் அது இதுன்னு எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த US Route 101 அந்த வேலை தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக ஒருத்தன் தான் அவன் யாருன்னு நான் கார்னர் பண்ணி பிடிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் களத்தில் இறங்குறாப்புல. இதுக்கப்புறம் இந்த 2 பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய ஆடுபுலி ஆட்டம் தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படம் பாட் லேட்டன் அப்படிங்கிற நபர் எழுதி இயக்கின ஒரு படம். அவர் 2020 வெளியான ஒரு நாவலை தழுவி தான் இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காப்புல. எக்ஸ்பெக்டேஷனை முதல்ல தெளிவாக உங்களுக்கு நான் செட் பண்ணிடுறேன். இந்த படம் ஒரு ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர் படம் தான். பட் பார்க்கலாமா அப்படின்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஒர்த்து வச்சு தான் இந்த படம். இந்த படம் ஆக்சுவலாக சொல்லணும்னா கிரைம் த்ரில்லர் ரசிகர்களாகவோ, இல்லை நீங்கள் ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர்ஸ் மாதிரியோ, இல்லை ஹைஸ்ட் ஆக்ஷன் த்ரில்லர் படங்கள்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ரசிகர்களாக இருந்தால் கூட சரி, எல்லாத்தையுமே கவரக்கூடிய ஒரு படம் தான். முக்கியமான ஒரு விஷயம், இந்த படம் ஸ்லோ பர்னிங் த்ரில்லர், மெதுவாக தான் நடக்கும் படம். அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கதைக்களம் மெதுவாகத்தான் நகர்த்தப்படும். ஆனால் படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சுல படம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக உங்களுக்குள்ளே விட போகிற ஒரு படம் தான் இது. இது ஒரு சில பேர் பார்த்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. பார்க்காதவங்க பார்க்கணும்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இந்த படத்துடைய பலமே என்ன அப்படின்னா, முதல்ல கதாபாத்திர வடிவமைப்பு தான். இதில் ஹீரோ, முதல்ல நம்ம ஹீரோ எடுத்துக்கோங்க, நம்ம மைக் டேவிஸ். அந்த கேரக்டரை அவர் எடுத்துகிட்டு அதாவது கொள்ளையடிக்க போகிற இடத்துலலாம் அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணவே மாட்டாப்ல அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுவே ஒரு இடத்துல அவருக்கு பெருசாக ஹெல்ப் பண்ணும். எங்கே ஏதுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரியே அந்த டிடெக்டிவாக ஒரு கதாபாத்திரம் வருது பாருங்க, அந்த கதாபாத்திரம் எவ்வளவு ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி ஒரு விஷயங்களையும் நகர்த்தது, காய் நகர்த்தது, கடைசியாக கார்னர் பண்ணுது அப்படிங்கிறது அந்த கதைக்கிழமை அந்த கதாபாத்திரமே ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதப்பட்டிருக்கும். இந்த 2 கதாபாத்திரங்களை முதல்ல ப்ராப்பராக செட் அவுட் பண்ணதுனால தான் இந்த படத்துடைய கடைசி 30 நிமிஷம்லாம் சும்மா ஃபயராக போகும், வேற மாதிரி போகும். செம்மையாக எடுத்துகிட்டு போயிட்டாங்கல்ல, கடைசி 25-30 நிமிஷம் வேற மாதிரி இருக்குல்ல அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு ஸ்லோ ட்ராமாவாக இருந்து பரபரப்புடைய உச்சியில் உட்கார வச்சுருப்பாங்க கடைசி 20-25 நிமிஷத்துக்கு.
அது இந்த 2 கதாபாத்திரங்களையும் இந்த அளவுக்கு ப்ராப்பராக எழுதுனதுடைய வெளிப்பாடு தான். இதை தாண்டி ஹாலே பெர்ரி அவங்களையும் நீங்கள் சொல்லி ஆகணும். அவங்களுடைய கதாபாத்திரம்லாம் அவங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு நபர், பயங்கரமாக உயிரை விட்டு உழைச்சி எல்லாம் அந்த பொண்ணு பண்ணும். ஆனால் கடைசியில் வழக்கம் போல் நீங்கள் அப்ரைசலுக்கு போய் உட்காந்தீங்க, ப்ரொமோஷனுக்கு உட்காந்தீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, நோ யூ நீட் டு டேக் அப் அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படிம்பாங்க இல்லையா. அதே கதையை தான் அந்த பொண்ணுக்கு சொல்லுவாங்க. செம்ம டென்ஷன் ஆகி ஒரு சம்பவத்தை கடைசியாக கம்பெனியில் பண்ணிட்டு வரும் அந்த கதாபாத்திரம். இந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள், அட்டகாசமாக எழுதப்பட்ட கதாபாத்திரங்கள். இதுக்கு ஹீரோவாக நம்ம கிறிஸ் ஹெம்ஸ்வர்த் அவர் தான் பண்ணியிருப்பாப்ல. நம்ம தார் சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த ரோலை. அதே மாதிரி மார்க் ரஃபலோ அவர் தான் அந்த டிடெக்டிவாக பண்ணியிருப்பாப்ல. அதுவும் ஒரு சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப அலட்டிக்காத, ரொம்ப என்ன சொல்கிறது, காமன் கம்போஸ்டான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் அது அட்டகாசமாக பண்ணியிருப்பார் அவர். ஹாலே பெர்ரி நான் சொன்ன மாதிரி அந்த ஷரோன்கிற கதாபாத்திரத்தை பண்ணியிருப்பாங்க. மோனிகா பார்பராவும் அந்த மாயான்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், அதை அவங்க செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சில கதாபாத்திரங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருப்பாங்க. இது போகவே இன்னொரு 2-3 கதாபாத்திரங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் அவங்கவுங்க எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ நீட்டாக புல் ஆஃப் பண்ணியிருப்பாங்க ஸ்க்ரீனில். இது போக டெக்னிக்கலி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக முதல்ல எரிக்கூடிய சினிமோட்டோகிராஃபி. இந்த படத்துடைய வெரி ஃபர்ஸ்ட் ஷாட்டே அப்சைட் டவுன் ஷாட்டு தான். அது செம்மையாக இருக்கும் அந்த சீனை. ஈவன் படம் ஒரு 2 மணி நேரம் 20 நிமிஷம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். படம் பாதி படம் போனதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஷாட் ஒன்று திருப்பி ரிப்பீட் ஆகும். அது முதல்ல ஒரு ஃபுல் ஷாட்டாக நார்மலாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் அதை டில் பண்ணி அப்படி பேன் பண்ணி அதை அப்சைட் டவுன் ஷாட்டாக மாற்றுவாங்க. சும்மா மறட்சியான ஒரு காட்சி, அது செம்மையாக பண்ணியிருப்பாங்க. இதை இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபியில் ஒரு சில விஷயங்கள் அட்டகாசமாக செட் அவுட் பண்ணப்பட்டுச்சு. ஈவன் விஷுவலி ஸ்டன்னிங்காக செம்ம கிராண்டியராக அட்டகாசமாக இருக்கும். விஷுவல்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு தரமாக சினிமோட்டோகிராஃபிங்கிற ஆஸ்பெக்டில் தட்டி தூக்கியிருப்பாப்ல. இதே மாதிரியே இன்னொரு பக்கம் பிளாங்க் மாஸுடைய மியூசிக்கும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்குமே மிகப்பெரிய பலம். என்னங்க வண்டி ரொம்ப மெதுவாக போகுது அப்படிங்கிற மாதிரி காட்சி டெட் ஸ்லோவாக போயிட்டு இருக்க தருணத்தில் சரி இறங்கி தள்ளுவான் அப்படின்னு நம்ம மைண்ட் வாய் சொல்லிட்டு இருக்க அந்த தருணத்தில் டப்புன்னு ஒரு மியூசிக் வந்து ஐயா ஏங்க வேமா தள்ளிடுச்சிங்க வண்டியில் ஏறுங்க அப்படிங்கிற அளவுக்கு அந்த சீனை டப்புன்னு எலிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு ஏதோ பரபரப்பாக போகுதுங்க அப்படிங்கிற மாதிரி சீனு ஸ்லோவாக தான் போகும். மியூசிக்கில் அதை தள்ளிடுவாப்பில். அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் இந்த படத்திற்கு மிகப்பெரிய பலம். ஒரு வெஸ்டர்ன் பீஸ் அங்கங்கே வந்துட்டு போகும். செம்மையான ஒரு பீஸ் அது. செம்மையாக மியூசிக்கலி இந்த படத்தையும் அவர் உட்கார வச்சிருப்பாப்பில். இது போக சவுண்ட் டிசைனிங்கு, ப்ரொடக்ஷன் டிசைனு, படத்துடைய எடிட்டருடைய ஒர்க்கு எல்லாமே குறிப்பிடலாம். எல்லாமே அவங்கவுங்க தேவையான விஷயத்தை நீட்டாக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் காரண்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இந்த படம் ஃபேமிலியோடு பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பார்க்கலாம். ஆனால் நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. ஸ்லோ பர்னிங் கிரைம் த்ரில்லர்ஸ் இல்லை கிரைம் ட்ராமாஸ் நல்ல படங்களாக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா டெஃபினட்டாக அந்த படம் நீங்கள் பார்க்கலாம். அந்த மாதிரி ரசிகர்களுக்கான ஒரு படம் தான். நம்ம சைட்லேருந்து ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த படம். ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக பாருங்கள். நீங்கள் செலவு பண்ணுற அந்த டைம் அப்படி வேஸ்ட்டாக போகாது. அந்த மாதிரி ஒரு ஒர்த்து வாட்ச் தான் இந்த படம். அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.